யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க, எல்லாமே எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. எல்லாரும் யாரையா சொல்ல முடியுமா? நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. உங்க கணவர் எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு, அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது இதுக்கு பேர் தான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். நிறைய விமன் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் என்னை போட்டு அடிக்கிறாரு, குடிக்கிறாரு, அபியூஸ் பண்றாரு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு அவருக்கு, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சரி ஓகே அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இல்ல அவர் மனசளவுல ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவலா காக்னிட்டிவ் டிசனன்ஸ். ஒரு பர்சனை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அவங்க மேல அவங்களுக்கு ரெண்டு பிலீஃப் இருக்கு. பாசிட்டிவா ஒன்னு இருக்கு, நெகட்டிவா ஒன்னு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில வர்ற அந்த கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, அந்த கான்ஃபிளிக்ட் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாம நான் ஒரு தப்பான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கறத அக்செப்ட் பண்றதுக்கு பதிலா அந்த விஷயம் தப்பே இல்லை அப்படின்னு பிரெயினுக்கு அக்செப்ட் பண்றது ரொம்ப ஈஸி இல்ல. ஸோ இதனால்தான் அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை அவங்க நார்மலைஸ் பண்றாங்க. இதுல என்னோட கருத்து என்னன்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை நார்மலைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ராப்பரா லீகலா டிவோர்ஸ் வாங்கிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப் குள்ள போங்க.